எபிசோட்ல விஜய் காவேரி ரிசப்ஷனுக்காக எல்லாரும் கிளம்பி அப்படியே கார்ல போய்கிட்டு இருக்காங்க. காவேரி வீட்ல இருந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டி அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பா வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி கண்டிப்பா ரிசப்ஷனுக்கு கூட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியால இருந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா காவேரியோட ரிசப்ஷன் நடக்கிற இடத்துல பார்த்தோம்னா நிவின் இருக்கிறாரு. மொத்தத்தில் நிவினும் வர போறாரு அப்படிங்கிறதுல நமக்கு டவுட்டே இல்லை. இதுக்கடையில் பசுபதி வந்து என்ன பிரச்சனை அதாவது 7:30 கூட்ட போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அன்பரசு ஏற்கனவே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால அன்பரசோட பையன் அஜய் எப்போ இருக்காங்க, என்ன பிரச்சனை நடக்கும்னு தெரியல. இதுக்கடையில் பார்த்தோம்னா அன்பரசோட பொண்ணு இருக்குல்ல, காவியா இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா காவேரி கிட்ட பழைய கதை ஒன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ட்விஸ்ட்டை பற்றி என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ஆனால் எப்படி பார்த்தாலும் ரிசப்ஷனை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டாக இருந்தாலும் கடைசியில் செம்ம பெரிய ஒரு ட்விஸ்ட்டோட தான் முடிப்பாங்க அப்படிங்கிறல டவுட் இல்லை. ஏன்னா இப்போ நிவினுக்கு வந்து கண்டிப்பாக காவேரியோட யமுனா இருக்காங்களா அந்த தங்கச்சி, அவங்க கூட வந்து லவ் மூட் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க அப்படிங்கிறனால தான் ஸ்டோரி இப்படி கொண்டு போகிறாங்க. அப்போ தானே அடுத்து காவேரி விஜய்க்கான ஸ்டோரியை வந்து மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். அதனால் அப்படி ஒரு சூப்பரான ஒரு